ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாவக்காவை குழந்தைங்க சாப்பிடாது. அவங்க கிறிஸ்பியாக சாப்பிட்ற மாரி ஒரு பாவக்காய் வறுவல் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு கப்பு ரவா. ஒரு கப்பு பாவக்காவை அதில் போட்டுடலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு ரவா, ஒரு டீஸ்பூன் சால்ட், சின்ன டீஸ்பூனான சால்ட். நெக்ஸ்ட்டு ஆஃப் கப் கடலை மாவு. நெக்ஸ்ட்டு ஒரு கப்பு மைதா மாவு. கொஞ்சம் அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சம் ஒரே ஒரு இஞ்சி கொஞ்சம் தட்டி வச்சுருங்க. இது அரை டம்ளர் வாட்டர், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ ஃப்ரை பண்ணலாமா? நல்லாயிருக்கும், கசக்கவே கசக்காது. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும், கசக்கவே கசக்காது. குழந்தைங்க விரும்பி வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.